தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நன்னாளாக அமையப் போகிறது என்று கூறி மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் செப்பனியா 3:17 உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்கின்றது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் என்கின்றது. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், கர்த்தர் நம் மூலமாக மகிழ்ச்சி அடைவாராம். நம்மையும் அவர் களி கூறச் செய்து நம்மையும் நம் சந்ததியையும் நித்திய மகிழ்ச்சியினால் ஆழ்த்தப் போகின்றார். நித்திய கம்பீர சத்தத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். இந்த செப்பனியா 3:1 நாம் பார்க்கும் பொழுது, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அதாவது இடுக்கண் பிறருக்கு தீமை செய்து ஊத்தையும் அழுக்குமாக இருக்கின்ற அந்த நகரத்தில் இவ்வளவு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அந்த நகரத்தையும் அப்படிப்பட்ட மக்களையும் விட்டு விலகி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமாய் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நம்மிடமும் அந்த ஒட்டி உள்ள அந்த சிறு சிறு அழுக்கையும் சிறு சிறு கந்தையையும் நாம் முழுவதுமாக நீக்கி இயேசுவின் இரத்தத்தால் நம்மை பரிசுத்தமாக்கி, நான் இனிமேல் உம்மை விட்டு வெளியே செல்ல மாட்டேன், உமது அன்பை குறித்து நான் புகழுவேன், அப்படிப்பட்ட ஊத்தையும் அழுக்குமான மக்களிடம் இனி நான் சேரமாட்டேன் என்று நாம் கர்த்தருக்குள் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் கூறுகின்றார், நம் மூலம் அவர் சந்தோஷம் அடைவாராம். நம் பேரில் அவர் கெம்பீரமாய் களி கூறுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த நீங்களும் அந்த ஊத்தையும் அழுக்குமான அந்த சந்ததியை விட்டு வெளியே வாருங்கள். நம்மிடம் காணப்படுகின்ற அந்த ஊத்தையும் அழுக்குமான குணத்தை முற்றிலுமாக மாற்றி இயேசுவின் இரத்தத்தால் முற்றிலும் கழுவி பரிசுத்தமாவோம். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். நம்மில் அவர் களி கூறுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக அப்பா அருமையான எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கீங்கப்பா. ஊத்தையும் அழுக்குமான அந்த சந்ததியை விட்டு நாங்கள் வெளியே வரவும், எங்களிடம் காணப்படுகின்ற அந்த குணத்தையும் நாங்கள் அகற்றி உம்மது இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வாத தடைகளை நீக்கி எங்களை மகிழ்ச்சியாக வைத்து நீங்களும் எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருப்பீர் என்று நன்கு அறிந்து கொண்டோமாப்பா. இன்றிலிருந்து என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இந்த தீய குணத்தை விட்டு முற்றிலுமாக பரிசுத்தமாக வாழ்வோம் என்று பொறுப்பெடுக்கின்றார்களோ, பிரதிக்கனை செய்கின்றார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊத்தையும் அழுக்குமான அந்த கிரியைகளை எங்களை விட்டு அகற்றுங்க, மிகுந்த பரிசுத்தமாக மாற்றுங்க. எங்கள் பேரில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.